சூரிய அண்ணானா அவங்களுக்கு படிப்பு இல்ல. ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையில இருந்து சின்ன வேலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு. கரெக்டா தானே பேசுறாரு. சூரிக்கு படிப்பறிவு இல்ல. 500 1000 பேட்டாக்கெல்லாம் நடிச்சு சின்ன சின்ன ரோல்ல இருந்து இன்னைக்கு பெரிய ஆளா இருக்காரு. நான் வரும்போதே டாக்டர் அப்படின்னா எனக்கு 35 லட்ச ரூபா கொடுக்கலன்னா நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு வாட்டர் மிலன் ஸ்டார். நம்மளுக்கு இருக்க திறமைக்கு கரெக்டான ஒரு யூஸ் பண்ணாம சின்ன சின்ன ரோலோ அல்லது நான் அப்படி நிக்க வைக்கிறேன் இப்படி பண்ணாங்கன்னா அப்படி அந்த லெவலில் நம்ம கிடையாது. நம்ம நீ ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருக்க, வரும்போதே பெரிய ப்ரொஃபஷன்ல இருந்து தான் வர்ற, அதுக்காக சினிமால ஒண்ணுமே தெரியாம உனக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இவ்வளவு நாள் தன்னைத்தானே பெருமையா பேசிட்டு இருந்த இந்த கோமாளி இன்னைக்கு மத்தவங்களோட சக்சஸையே கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து நிக்கிறாரு. இதை பொறுக்க முடியாத ஒரு ரிப்போர்ட்டர் நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டு விட்டுருக்காரு. நம்ம சைட்ல இருந்து ஒரு 4 கேள்வியை கேட்போம். நீ டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருக்க, அதுலயே நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்க, அப்படி இருக்கும்போது அப்புறம் என்ன நீங்க வந்த இதைத்தான் நானும் கேட்குறேன். சூரி பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது? சூரி ரேஞ்ச் என்ன, இவர் ரேஞ்ச் என்ன? சூரி வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு நடித்து இப்போ இந்த நிலவுக்கு வந்திருக்கு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வாங்குறாரு. உனக்கு சினிமாவில் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, உனக்கு ஆக்டிங்கே வராது, உனக்கு அதுக்கு 35 லட்சம். உன்னை எவன் சினிமாவில் எடுத்துக்கிறேன்னா எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கிடக்கு? நீ எல்லாம் செருப்பால் அடித்தாலும் உனக்கெல்லாம் புத்தியே வராது. அந்த அளவுக்கு மட்டமான பிறவி, கேடுகட்ட பிறவி. அவனையெல்லாம் உட்கார வச்சு ஒரு பேட்டி எடுக்கிறான் பற்றி அவனைத்தான் சொல்லணும். ஏதோ தர்பூசணி வீடியோவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டேன்னா உடனே நீ வந்து அம்பானி ரேஞ்சுக்கெலாம் நீ வந்து பில்டப் காட்டுறதெல்லாம் ரொம்ப மோசம். ஓ ரேஞ்சு என்னமோ அதுபடி நடக்கணும். ஏதோ வளர்ச்சியானவங்கெல்லாம் போய் ரேஞ்சு வச்சு நீ வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு உன் ரேஞ்ச் என்னன்னு பாரு, அதுக்கப்புறம் மற்றவங்கள கம்பேர் பண்ணி நீ சொல்லலாம். நீ ஏன் ஒன்றுத்துக்கும் ஆகாதவன்? உனக்கு சூரிய பற்றி பேச என்ன தகுதி இருக்குது?